வினாயன் 92 பின்வருவனவற்றுள் x-3ஐ ஒரு காரணியாக கொண்ட பல்லுறுப்புக்கோவை எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கை நம்ம 2 மெத்தடில் போடலாம். ஒன்று சம் அண்ட் ப்ராடக்ட் மெத்தடு. ஆப்ஷன் 1 எடுத்துக்கிறோம். கடைசியில் 3 இருக்குது. மல்டிபிள் பண்ணால் 3 வரணும், ஆட் பண்ணால் நமக்கு -4 வரணும். அப்போ 1 3s are 3, ஆட் பண்ணும்போது -4 வரணும். அதனால் 2 இடத்துலையும் மைனஸ் போட்டோம்னா -4 வரும். மல்டிபிள் பண்ணால் +3 வந்துடும். அப்போ இதோட காரணிகள் x-1 x-3. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? x-3ஐ ஒரு காரணியாக கொண்ட பல்லுறுப்புக்கோவை எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே x-3 வந்துருச்சு. அப்போ இதுதான் பல்லுறுப்புக்கோவையின் காரணி. இதே போல் நம்ம அடுத்தடுத்த ஆப்ஷனும் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா x-3 வராமல் x+3 வரும் மற்ற எல்லாத்துக்கும். அதனால் மற்ற மூன்றும் பல்லுறுப்புக்கோவையின் காரணி அல்ல. இந்த சம்மையே இன்னொரு மெத்தட்லேயும் போட முடியும். அதுதான் ஜீரோ ஆஃப் பாலினாமியல். x-3ன்னு இருக்குது. இந்த இடத்துல எக்ஸ்ன்ற இடத்துல என்ன போட்டால் இது 0 ஆகும்னு பார்க்குறோம். அப்போ எக்ஸ்ன்ற இடத்துல 3 போட்டோம்னா 0 ஆகும். எக்ஸுக்கு பதிலாக ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் 3ஐ போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் x² இருக்குது. அப்படின்னா 3² மைனஸ் 4x இருக்குது. 4 × 3 + 3 இருக்குது. அப்போ 3ஐ ஸ்கொயர் பண்ணோம்னா 9 கிடைக்குது. 4 3s are 12 இருக்குது. +3 இருக்குது. ப்ளஸ் வேல்யூ 2 ஆட் பண்ணால் 12 -12. அப்போ 12 12 மைனஸ் பண்ணால் 0. அப்போ ஆப்ஷன் 1ல் 0 கிடைக்குது. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் ஆப்ஷன் 1 தான் சரின்னு. இதே போல் அடுத்தடுத்த ஆப்ஷன்லாம் நம்ம போட்டு பார்த்தோம்னாலாம் எதுலேயும் என்ன பண்ணாது 0 கிடைக்காது. அப்போ ஆப்ஷன் 1 தான் சரியான விடைன்னு நமக்கு தெரியுது.